எரிபொருள் தட்டுப்பாடா நள்ளிரவு விலையில் ஏற்பட போகும் மாற்றம். ரணிலின் அரசியல் மேடையில் சமல் விமல் ஆரூடம். முக்கிய புள்ளிகளை அலுவலகத்திற்கு அழைத்த தேர்தல்கள் ஆணைக்குழு. லஞ்சம் பெற்ற நீதவான் கைது. கட்டுப்பணம் செலுத்தினார் சஜித். மொட்டு கட்சி ஆதரவின்றி ரணில் வெல்வார். ரணிலுக்கு ஆதரவளித்த மொட்டு கட்சி உறுப்பினர்கள் அதிரடியாக பதவி நீக்கம். எமது கொள்கைக்கு எதிராக செயற்பட்ட ரணில் சாகர விளக்கம். இந்த நாட்டில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று நள்ளிரவில் இடம்பெறவுள்ளது. உலக சந்தையிலும் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதாக சமீபத்திய தகவல் வெளியானது. அதன்படி WTI ரக ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 1.43% குறைந்துள்ளது. அதன்படி தற்போது ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை $77.16 உள்ளது. மேலும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பேரல் விலை $81.13 உள்ளது. இது 1.51% குறைந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதும் இந்த நாட்டில் எரிபொருள் விலை குறைவதற்கு முக்கிய காரணமாகும். கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இவ்வேளையில் இந்த நாட்டு மக்கள் உணரும் தாக்கத்துடன் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என பல அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதேவேளை நாடளாவிய ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பரவும் செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என கணிப்பின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை ஆர்டர் செய்த காரணத்தினால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவி வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தற்போது எந்த பிரதேசத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்று நள்ளிரவில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது என வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானது எனவும் எரிபொருள் விலை திருத்தம் வழமை போன்று இன்று இடம்பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று காலை வரை 80க்கும் மேற்பட்டோர் ரணிலுடன் இருப்பதாக உள்ளக வட்டாரங்கள் மூலம் தகவல் கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆட்சிக் காலத்தில் 69 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைத்துச் சென்று அரசியல் பாலின் மாற்றத்திற்கு உட்படுத்தினார். இதே நிலையை நேற்று முன்தினம் நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திலும் சமல் ராஜபக்சவின் மௌன கொள்கையை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவருக்கும் ஹார்மோன் ஊசி போட்டிருக்க வேண்டும். அவர் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஹார்மோன் வேலை செய்ய நேரம் எடுக்குமே. அதன்படி எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் ராஜபக்ச ஒருவர் தோன்றினாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரை நியமிக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் இல்லை. அதற்கு தேவையான பணிகளை செய்ய அதிகாரமுள்ள ஜனாதிபதி கேட்பதுதான் நாங்கள் செய்ய முடியும். அதன்படி ஜனாதிபதி செயலாளரிடம் அந்த கோரிக்கையை விடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று தீர்மானித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் அல்லது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறு ஜனாதிபதி செயலாளரிடம் நேற்று காலை கோரிக்கை விடுத்தோம். அதன்படி நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலாளரிடம் எமக்கு பதில் கிடைத்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவாதத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்கு தேவையான சகல போலீஸ் உத்தியோகத்தர்களையும் கொண்டு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலாளரின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்ணொருவரிடம் மாத்தளை பகுதியில் நீதவான் ஒருவர் ₹10,000 லஞ்சம் பெற்றுக் கொண்டபோது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தாபரிப்பு பணம் மற்றும் அவமானப்படுத்தல் குற்றங்களுக்காக ₹80,000 நட்ட ஈடு கோரி வழக்கொன்றை பதிவு செய்ய குறித்த நீதிபதியிடம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தேவையான ஆவணங்களை வழங்கியுள்ளார். வழக்கில் பெண் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக் கொடுப்பதற்காக ₹50,000 லஞ்சம் கேட்டுள்ளார். அதில் ₹10,000 வரக்காம்பர பிரதேசத்தில் உள்ள குறித்த நீதவானின் வீட்டில் உள்ள அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளும் போதே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார சஜித் பிரேமதாச சார்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் கட்டுப்பணம் செலுத்தினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க இவ்வாரம் கட்டுப்பணம் செலுத்தவுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவு இல்லாவிட்டாலும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் மனுசு நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் எழுதப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் பயணிக்க வேண்டும் என்ற முடிவிலேயே மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச மற்றும் சமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இருந்தனர். எனினும் நாமல் உள்ளிட்ட தரப்பினரே இதற்கு எதிராக செயற்பட்டனர். அதன் பிரதிபலன் தேர்தலில் அவருக்கு கிடைக்கும். தேசிய சபை கூட்டத்தில் 16 எம்பிக்களே இருந்துள்ளனர். மொட்டு கட்சியில் உள்ளவர்களில் 90% ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவு. நாடு பற்றி சிந்தித்து ஜனாதிபதி தீர்மானங்களை எடுத்தாரே தவிர மொட்டு கட்சியை திருப்திப்படுத்த முடிவுகளை எடுக்கவில்லை என்பதை மொட்டு கட்சியினரே தற்போது வெளிப்படுத்திவிட்டனர். மொட்டு கட்சி தனது முடிவை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என நாம் வற்புறுத்தப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சி ஆதரவு வழங்காவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார். மொட்டு கட்சியின் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தமது கட்சியின் மாவட்ட தலைவர்களை அப்பதவியிலிருந்து தூக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது. இதன்படி ஹம்பகா மாவட்ட தலைவரான பிரசன்ன ரணதுங்க, காலி மாவட்ட தலைவரான ரமேஷ் பத்ரன, கண்டி மாவட்ட தலைவரான மகிந்தானந்த அழுத்கமக, அனுராதபுரம் மாவட்ட தலைவர் MS சந்திரசேன உள்ளிட்டவர்கள் நீக்கப்படவுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட தலைவர்கள் விரைவில் நியமிக்கப்படவுள்ளனர். கட்சியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையை மாவட்ட மட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கும் நோக்கிலேயே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக செயற்பட்ட காரணத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவளிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் கட்சியுடன் பேசவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் ரணில் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சித்தார் எனவும் அதற்கு தமது கட்சி ஆதரவளிக்கவில்லை எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய சொத்துக்கள் விற்பனை செய்யப்படுவதனை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியதன் பின்னரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமக்கு ஆதரவு வழங்குமாறு கட்சியிடம் கோரியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு ரணிலுக்கு ஆதரவளிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.